வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆங் சான் சூக்கியோடைய ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் இந்த ஸ்பீச்சோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஆங் சான் சூக்கி ஒரு பர்மீஸ் பொலிட்டிஷியன், அப்புறம் நோபல் லாரேட். இது எஸ்ஏவாக இருந்தாலும் இது அவங்களுடைய நோபல் பீஸ் ப்ரைஸ் அவங்களுக்கு 1991 கிடைச்ச போது அவங்க பேசின பேச்சோட தொகுப்பு தான் இது. இது மூலமாகவே அவங்களோட ஃபிலாசபி, அவங்க இந்த நான் வயலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வயலன்ஸ்க்கு எதிரான மகாத்மா காந்தி மாதிரி அவங்களும் நான் வயலன்ஸ்க்கு நம்ம அதுதான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்த அவங்களுடைய எண்ணங்கள். அதுக்கப்புறம் மயன்மார், அதாவது அந்த காலத்தில் பர்மான்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே டெமோக்ரஸியை கொண்டு வரணும்னு அவங்க செஞ்ச சில முயற்சிகள், அதை பற்றி தான் நம்ம இந்த எஸ்ஏயில் பார்க்க போகிறோம். அவங்க டெமோக்ரஸிக்கும் ஹியூமன் ரைட்ஸ்க்கும் உலகளவில் போராடின முக்கியமானவங்கள இவங்களும் ஒருத்தங்கன்னு சொல்லலாம். இவங்க பிறந்தது 1945 மயன்மாரில் யாங்கோன்ற இடத்துல தான் அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய பெற்றோர் பேர் ஆங் சான். அவரும் ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் லீடர், பர்மாவில் இருந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் லீடர், முக்கியமான ஒரு ஆள். இவங்க படித்ததெல்லாம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். ரொம்ப வசதியான வாழ்க்கையை தான் அவங்க வெளிநாட்டில் இருந்துட்டு 1988 அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அவங்க மயன்மார் திரும்பி வந்தாங்க. அவங்க வரும்போது தான் பார்த்திங்கன்னா மயன்மாரில் அந்த மிலிட்ரி ஆட்சியில் இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு அடக்குமுறை தான், சென்சார்ஷிப் தான், அடிப்படை இந்த சுதந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அவங்க இங்கே வந்தாங்க. உடனே அவங்களால சும்மா இருக்க முடியல. அவங்களும் இந்த டெமோக்ரஸி மூமெண்ட்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரத்துலேயே அவங்க முக்கியமான தலைவர் பதவியில் அவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க. அது காரணம் அவங்களுடைய சரிஷ்மா, அவங்களுடைய எலோக்வன்ஸ், அப்புறம் கமிட்மெண்ட் டு நான் வயலன்ஸ். அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டதுனால அவங்க மனசில் இவங்க வெகு சீக்கிரத்துலேயே ஒரு தலைவராக குடியமர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க பேசுகிற அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர்ன்றதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நான் வயலன்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த வன்முறைன்றதே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்மளுக்கு அது உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ இருந்த அந்த இடத்த ஆண்டவங்க வயலன்ஸ் மூலமாக தான் அடக்கி ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை ஒரு முன்னோடியாக எடுத்து அவங்க நான் வயலன்ஸ்னால் அது பலவீனம் கிடையாது, அதுதான் உண்மையான பலம், உன்னோட உள்ளே இருக்கிற அந்த பலத்தை வெளியில் படுத்தக்கூடியதே இந்த நான் வயலன்ஸ் தான் அப்படின்றது அவங்க எடுத்து சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க நிறையா அந்த பர்மீஸ் பீப்புள் அந்த டெமோக்ரஸிக்காக போராடினாங்க இல்லையா, அப்போ அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் செஞ்சாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ ஆண்ட அந்த மிலிட்ரி என்ன ஆயிடுச்சுன்னா வயலன்ஸ் மூலமாக தான் எல்லாத்தையும் செய்ய பார்த்தாங்க. ஆனால் மக்கள் அவங்க எவ்வளோ தான் தூண்டுதல் பண்ணாலும் மக்கள் வயலன்ஸ் கிட்ட போகல, வன்முறையில் ஈடுபடலை. அவங்க அந்த நான் வயலன்ஸ் கிட்ட தான் இருந்தாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த ஆட்சி செய்கிறவங்க எதிர்த்து எதுவுமே செய்யாதவங்க ஒருத்தவங்க மேலே வன்முறையை உபயோகப்படுத்தும் போது அதை பார்க்குறவங்களோ அதை பற்றி கேட்குறவங்களுக்கோ பாதிக்கப்பட்டவங்க மேலே ஒரு இரக்கமும் பரிதாபமும் அவங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு போயிடும். அப்போ மக்களுக்கு ஆதரவு ரொம்ப பெருகுச்சு. நிறைய பேர் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் டெமோக்ரஸிக்காக போராடுறதில் அவங்களும் இறங்கினாங்க. சிவகே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க நிறையா பேரை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினச்சா அவங்க மனசில் பயத்தை விதைப்பாங்க. அந்த பயம் ஃபிசிக்கல் வயலன்ஸாக இருக்கலாம், சென்சார்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை இன்டிமிடேஷனாக இருக்கலாம். ஆனால் இந்த எதுவுமே இங்கே மயன்மாரில் அவங்க எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே மக்கள் கையில் பலிக்கலை. ஏன்னா மக்கள்கிட்ட அந்த பயம், நீ என்ன தான் என்னை மென்டலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, நீங்கள் எங்களை டார்ச்சர் பண்ணாலும் நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு என்ன வேணுன்றதை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம், எங்கள் ஒப்பீனியனை நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நாங்கள் போவோம். நாங்கள் நீ என்ன தான் அடக்குமுறை செஞ்சாலும் எங்களோட உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படின்னு இருந்தாங்க. அதே மாதிரி சுவிக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே அந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அவங்க மயன்மாரோட டெமோக்ரஸிக்கு சப்போர்ட்டுக்காக கேட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
எந்த இடத்துல வந்து அடக்குமுறை இருக்கோ, எந்த இடத்துல வன்முறை இருக்கோ, அது வந்து உலகத்துக்கு நல்லதில்லை. அதாவது இது வந்து அவங்க வெறும் பர்மாக்காக மட்டும் சொல்லலை, உலகம் மொத்தமும் இருக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு அடக்குமுறை இருக்குது. ஆனால் அதை மீறி நம்ம வெளியில் வந்து நம்ம உரிமையை நிலைநாட்டணும்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நன்றியை சொல்கிறாங்க. ஏன்னா இது மூலமாக வந்து உலக மக்கள் மொத்த பேருமே வந்து பர்மீஸோடைய மக்களுடைய என்ன விருப்பமோ அந்த டெமோக்ரஸி அதுக்கு வந்து உலக மக்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது இதன் மூலமாக எனக்கு புரியுது அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெமோக்ரஸியை அடையிறதுக்கான வழி வந்து ரொம்ப நீண்ட வழி, ரொம்ப கஷ்டமான வழி தான். அதாவது வந்து இதை அடையிறதுக்காக இந்த பர்மீஸ் பீப்புளெலாம் எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் அவங்களோட போராட்டத்தில் சந்திக்க வேண்டியிருந்தது. அதே மாதிரி இவங்களும் வந்து நிறைய பர்சனலாகவே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருந்தது. அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, அவங்களோட உரிமைகள் கூட பறிக்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டில் இருந்தாங்களோ அதில் மட்டும் உறுதியாக இருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களோட பொறுமையும் தான் அவங்களுடைய அந்த போராட்டத்துக்கு ரொம்ப உதவிச்சு. அதே சமயத்தில் இந்த பர்மீஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, மேத்தான்னு, அதாவது லவ்விங் கைண்ட்னஸ். இது வந்து புத்திசத்துலேயும் இதான் சொல்லப்படுது. இதை வந்து அவங்களும் வந்து எப்பெல்லாம் அவங்க முழக்கத்துக்கு எதிராக ஒரு அடக்குமுறை வந்ததோ அந்த முறையை தான் அவங்க கையாடினாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில் தான் எல்லாம் முடிவு பண்ணணும். பேச்சுவார்த்தையால் முடிவு பண்ணும் போது நீண்ட கால அமைதி ஏற்படுறதுக்கு அது உதவும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யாரெல்லாம் இதில் பங்குதாரரோ, அதாவது அது மிலிட்ரி ரெஜிமாக இருக்கலாம், எத்தனிக் குரூப்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரோ டெமோக்ரஸி மூமெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே பேச்சுவார்த்தையில் வாங்க. நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசலாம். மனித உரிமைகளை நம்ம எல்லாருமே மதிக்கணும். அதுக்கு தர வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம வந்து நடைமுறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்ரின்றது எந்த நாட்டுக்கும் தேவையானது தான். ஆனால் அது வந்து அந்த நாட்டோடைய அமைதியோ ஒருமைப்பாட்டையோ அது வந்து குலைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க வந்து முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஹோப், கரேஜ் அண்ட் ரெசிலன்ஸ் இருக்கணும். அவங்க என்னென்னா முடிவாக சொல்லிடுறாங்க, நான் வந்து நான் வயலன்ஸு கமிட்டடாக இருக்கேன். அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என் நாட்டில் வரணும். நம்ம நாட்டில் இன்டர்நேஷ்னல் சாலிடரிட்டி இருக்கணும். அதே சமயத்தில் உலக நாடு அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதன் மூலமாகவே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் வந்து ஒரு டைம்லெஸ்ஸும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒர்க்கு. இது வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க எந்த விஷயத்துக்காக டெடிகேட் ஆகியிருந்தாங்களோ, அதாவது ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி இன் மயன்மார், அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. இது வந்து படிக்கிறவங்க, இந்த பேச்சை கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து உலக அமைதி வேணும்னு விரும்புகிற எல்லாருக்குமே இந்த ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த எஸ்ஸேவை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்தோடு ஒத்து போவாங்கன்றதில் அவங்களும் உறுதியாக இருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.